Hello friends, welcome to Shuha Vlogs. नमस्ते। फोर्थ रोमन लेटर किनकी दो पत्तियों का कंटेस्ट रूप जियो का दियो कीजिए 5 மார்க்ஸ். 2 தோகை இதில் அட்டன் பண்ணணும். இந்த 3 தோகைவை வந்து இம்பார்ட்டன்ட் தோகேஸ். ஃபஸ்ட்டு தோஹா. கஸ்தூரி குண்டல் பசே முருக் டூண்டே பன் மாஹின் ஐசே घड़ी घड़ी राम है दुनिया देखै नाहिन. கஸ்தூரி குண்டல் பசே. கஸ்தூரி கஸ்தூரி அப்படிங்கிறது முறுக்கு மான். கஸ்தூரி மான். கஸ்தூரி அப்படின்னா ஒரு வாசனை திரவம் இல்லையா. குண்டல் பசே. குண்டல் நாவிக்கவிழம், அதாவது தொப்புளில் இருக்கக்கூடிய நாவிக்கமிழம். அந்த கஸ்தூரி அப்படிங்கிற அந்த ஸ்மெல் வந்து முருக் மான், மானினுடைய நாவிக்கவிழத்தில் தான் அந்த ஸ்மெல் வந்து உருவாகுது. ஆனால் அது என்ன பண்ணுது? டூண்டே பன் மாஹின். பன் மாஹின், பன் மீன்ஸ் வனம். வன் மாஹின் அப்படின்னா தான் அதைத்தான் பன் மாஹின். அந்த வனத்தில் மாஹின் அதில், மாஹின்னா அதில் வந்து டூண்டே அதை வந்து தேடிக்கிட்டு அலையுது. மான் வந்து தன்னுடைய நாவிக்கவிழத்தில் தான் கஸ்தூரி அப்படிங்கிற அந்த வாசனை திரவம் வந்து உருவாகிறத அறியாமல் வனத்தில் வந்து பல இடங்களை வந்து தேடி அலையுதாமா. அந்த மாதிரி தான் ஐசி கடி கடி ராம் ஹே. இந்த மாதிரி தான் நம்ம ராம் கடவுளை அடிக்கடி நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியில் தேடி அலையிறோம், தொலாவுறோம். துனியா தேகை நாகின். துனியா இந்த உலகத்தில் வந்து யாருமே அதை வந்து அறியறதில்ல, பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, ஒரு மான் எப்படி தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாசனை திரவத்தை வந்து அறியாமல் காடு முழுக்க தொழாவுதோ, அந்த மாதிரி மனிதராகிய நாம கடவுளை வந்து நமக்குள்ளே தான் இருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியே தேடி அலைகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் தோஹே. विद्या धन उद्यम बिना कहों जो पावें कौन. बिना डुलाए ना मिलें जियो पंकाकी पाऊं. வித்யா அறிவு, தன் செல்வம், உதியம் பினா தொழில் முனைவு. அதாவது இந்த மூணுமே இல்லாமல் கஹோஞ்சோ பாவைங்கோன் யாராலையும் எதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது இல்லையா. பினா டுலாயே நா மிலைன். அப்படி அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டுலைனா மிலைன் ஜியோ பங்காக்கி பவுன். பங்கா அப்படின்னா விசிறி. அதாவது நம்ம கையில் ஒரு விசிறி இருக்குது. அந்த விசிறியை வந்து நம்ம ஆட்டுனா மட்டும்தான் நமக்கு காற்று கிடைக்கும். ஒரு விசிறியை நம்ம ஆட்டாமல் கையிலேயே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு காற்று கிடைக்குமா? அது போல தான் அறிவு, செல்வம், தொழில் இதெல்லாம் இல்லாமல் யாராலையுமே லைஃப்பில் என்ன பண்ண முடியாது? சக்ஸஸ் பண்ண முடியாது. இதை வந்து என்ன பண்ணணும்? இந்த மூணுமே இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அதனால் இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மூணுமே வந்து இருந்தாலும் என்ன பண்ணணும்? கடின உழைப்பு. கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் எல்லாத்துலேயும் என்ன பண்ண முடியும்? சக்ஸஸ் பண்ண முடியும். அதாவது அறிவு, படிப்பு, செல்வம் இதை மட்டும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு எல்லாம் இருக்குது அப்படின்னு மட்டும் இருந்தால் முடியுமா? அதுக்கான முயற்சி செய்யணும் இல்லையா. உழைப்பு போடணும். அப்போ தான் நம்ம லைஃப்பில் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியும். இப்போ கையில் விசிறி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நமக்கு காற்று கிடைச்சிருமா? அதையே நம்ம ஆட்டினா தானே நமக்கு காற்று கிடைக்கும். அதுதான் அது எக்ஸாம்பிளாக வந்து சொல்லியிருக்கிறாரு அவர். அப்போ நமக்கு உழைப்புங்கிறது என்னது? முயற்சி பண்ணணும், உழைப்பை போடணும். அதுதான் இந்த தோகையுடைய மீனிங். வித்யா தன் உத்யம் பினா கஹோஞ்சு பாவைக்கோன் பினா டொலா ஏ நா மிலைன் ஜியோ பங்காக்கி பவுன். थर्ड ईयर से हरीशा हीरा चांद कै करै आन की आस तेनर जम्पोर
जाह जाहिங்கே சத் பாஷை ரைதாஸ். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா ரைதாஸ் அவர் தான் எழுதியிருக்காரு. ஹரிசா ஹீரா ஜண்டுகை. ஹரிசா கடவுள் என்னும், ஹீரா ஜண்டுகை வைரத்தை விட்டுவிட்டு, கரை ஆன்கி ஆஸ் அதாவது தற்பெருமை அகங்காரம் இதையெல்லாம் இதையெல்லாம் கொண்டு செய்கிறாங்க இல்லையா. தே நர் ஜம்பூர் ஜாகிங்கே. இப்படி அகங்காரத்தை தேடிக்கிட்டு எங்கே போவாங்க இறுதியா? கடவுள் என்னும் வைரத்தை விட்டுட்டு தற்பெருமை அகங்காரம் இதையெல்லாம் சேர்த்து எங்கே போவாங்க கடைசியில்? ஜமப்பூர், அதாவது யமப்பூர் அப்படிங்கிறதா ஜமப்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜமப்பூர் ஜாகிங்கே. சத் பாசை ரைதாஸ் சத்திய வார்த்தையாக ரைதாஸ் சொல்கிறாரு. சத்து பாஷை அப்படின்னா சத்தியமான வார்த்தையாக ரைதாஸ் சொல்கிறாரு. என்னன்னா இதோடைய மீனிங்கு, கடவுளுங்கிறவங்க எப்படின்னா வைரத்துக்கு சமமானவங்க. ஆனால் மக்களாகிய நாம் என்ன பண்ணுறோம்? அகங்காரம், அதாவது கடவுளை மறந்துட்டு எல்லாவித தற்பெருமைகளையும் கொண்டு அகங்காரத்தோடு நம்ம வாழ்கிறோம். ஆனால் இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கடவுளை மறந்துட்டு வாழக்கூடிய மக்கள் கடைசியில் எங்கே போவாங்களாமா? நரகத்துக்கு தான் போவாங்க, யமபுரிக்கு தான் செல்வாங்க அப்படின்ட்டு ரைதாஸ் அவருடைய கருத்தை சத்திய வார்த்தையாக இந்த தோகையில் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஹரிஷா ஹீரா ஜண்டுகை கரை ஆன்கி ஆஷ் தே நர் ஜமப்பூர் ஜாகிங்கே சத் பாசை ரைதாஸ். धन्यवाद.